சொல்லுடி. ஏ சத்யா. நீ சொல்லு. ஆளை பாரு, நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், அவள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கா பாரு. ஏன் என்கிட்ட என்ன விஷயம் கேட்டுட்டு அங்கிட்டு பேசினா தான் என்னவா? இவன் பானை மண்டையில் இருக்க அந்த முடியை கொட்டியா போயிடும். ஏ சத்யா, சும்மா இரு, ஒரு 2 நிமிஷம் இரு, முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், வரேன். அப்படி என்னத்தை தான் பேசுவாளோ? இங்கே பாரு, இப்போவே என்னன்னு கேட்டேன்னா சொல்லுவேன், இல்லைன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்புறம் அம்மாவளோ நீ தான் அடி வாங்கி சாகணும். ஒன்றும் இல்லை, இந்த இங்கிட்டு என் தங்கச்சி சும்மா அவள் அப்படி தான் எப்பயும் நாய் மாதிரி கத்திட்டே இருப்பா. என்னது நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா? உனக்கு என்ன என்னை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா? இங்கே பாரு வித்தியா, வீணா என்கிட்ட அடி வாங்கி செத்துறாத, போயிடங்கிட்டு ஃபோன் பேசிட்டு நானே வந்து என்னன்னு கேட்பேன். சும்மா என்கிட்ட இப்படி நின்று வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆமாம், இவங்க பெரிய எலிசபெத் இளவரசி, இவங்க வந்து என்னன்னு கேட்குற வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கணும். கேட்டா கேளு, கேட்காட்டினா போ. அம்மா வரவும் நீ தானே அடி வாங்கி சாக போகிற. போ, எனக்கு என்ன? போனா இரு, எனக்கு என்ன? நீ தானே அடி வாங்கணும். அம்மா நான் சொல்ல வந்து இவன் காலங்காத்தால என் ஃப்ரெண்டுக்கிட்ட கடலை போட்டுட்டு என்கிட்ட என்னன்னு கேட்க மாட்டேன்ட்டு சொல்லிட்டான்னு சொல்லிடுவேன். எனக்கு என்ன பிரச்சனை? காலங்காத்தால நீ ஃபோன் பேசுறதுக்கு நீ தான் அம்மா கிட்ட அடி வாங்கணும். ஒரு 5 நிமிஷம் இருடி, நானே திருப்பி ஃபோன் பண்ணுறேன். சரி. என்ன விஷயம் உனக்கு இப்போ பிரச்சனை? ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா? நான் தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், வந்து என்னன்னு கேட்குறேன்னு சொல்கிறேன்ல, அதுக்குள்ளே எதுக்கு பக்கத்தில் நின்றுட்டு நோயிட்டு இருக்க? ஆளு மண்டையும் பாரு, தூங்கி எழுந்திரிச்சு அம்மா அத்தனை தடவை கூப்பிட்றாங்களே கிச்சனில் நின்று. என்ன ஏதுன்னு போய் கேட்டியா? அப்படியே இங்கேயே உட்காந்து ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்ட. அப்போ பேச ஆரம்பிச்சவ தானே நீ, இன்னும் பேசிகிட்டு இருக்க. அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கே போயிருப்பாங்க. ஆளை பாரு, அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லுவோன்னு வந்தா அதுக்கு ஓவரா பண்ணிகிட்டு இருக்க. இதில் இடையில நான் உனக்கு நாயா? இரு, அம்மா வரட்டும். மணிக்கணக்காக ஃபோன் பேசுகிறா, ஏண்டின்னு கேட்டால் நாயின்னு சொல்கிறாம்மான்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் சும்மா பேசலாம் ஒன்றும் வரல, நீங்கள் சொன்னதை சொல்ல வந்ததுக்கே என்ன அப்படி திட்டினான்னு சொல்லிடுவேன். அப்போ தான் உனக்கு கூட 2 அடி விழுகும். பிள்ளைய பாரு, நீலாம் ஒரு தங்கச்சியா? இல்லை போ. ஏதோ சொல்லணும்னு பறந்துட்டு இருந்துச்சியே, சொல்லு என்னன்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் சொல்லும் போதே நீ கேட்டிருக்கணும். இப்போ நான் சொல்கிற மூடில் இல்லை, அதனால் நான் சொல்ல முடியாது. இங்கே பாரு வித்யா, வீணா என்கிட்ட அடி வாங்கி செத்துறாத. என்ன விஷயம் சொல்லு. இவ்வளோ நேரம் உயிர் போகிற மாதிரி நின்றுட்டு இருந்த, என்ன விஷயம் சொல்லுவேன்னு இப்போ கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற. ஒன்றாவது என் ஃப்ரெண்டோட ஃபோனையும் நான் கட் பண்ணியிருக்கேன். மரியாதை என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, வேணா நீ ஏன் கண்டுபிடிச்சிக்கோ. இல்லைன்னா இப்படியே உட்காந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே இரு, அம்மா வருவா, அடி வாங்கி சாகு. மூஞ்சியை பாரு, இவளா ஒரு தங்கச்சியா? பா, நீ போ. நீ தானே இந்த ரூமுக்கு வந்த, நான் முதல்ல இங்கே தான் இருக்கேன். இந்த ரூம்லேயே கடை, எனக்கு என்ன? இவளா ஒரு தங்கச்சியா? எப்போ பார்த்தாலும் அம்மாட்ட மாறி விடுறதுலேயே தான் குறியா இருக்கா. ஃபோனாச்சும் பேசியிருப்பேன், அதையும் கெடுத்துட்டு போயிட்டா. இப்போ என்னத்த பண்ண? சரி, அம்மாவுக்கு பேசாம ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்க கேப்பம்மா. வேணாம், அவட்டே கேட்டுக்க வேண்டியதானே, வெட்டி எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு திட்டுவாங்க. சரி, அப்போ பேசாமல் அப்படியே படுத்து தூங்குவோம். இந்த சத்யா மாடிக்கு எவ்வளோ திமிரு. எனக்கு என்ன? கேட்காம இருந்தா இருக்கட்டும், அம்மா வரும், அவள் தான் அடி வாங்கணும். நமக்கு என்ன? நான் சொல்ல போனேமா, அவள் கேட்கலான்னு சொல்லிட்டு நான் பாடுக்க இருப்பேன். நான் உட்காந்து டிவி பார்க்க போகிறேன்ப்பா, என்னாலெல்லாம் சமைக்க முடியாது. அம்மா வந்து கேட்டால் அவளே அடி வாங்கட்டும். நான் அம்மா வர வரைக்கும் உட்காந்து டிவி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து சமைச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு இருப்பேன். எனக்கு என்ன? நான் தானே இந்த வீட்டிலே சின்ன பிள்ளை. எல்லா விஷயத்துலையும் நீ சின்ன பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இந்த விஷயத்துல நான் சின்ன பிள்ளை தானே, நான்லாம் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். வரட்டும், அம்மா வந்து அவளை அடித்தாதான் சரியாக வரும். கேட்டால் அவள் ஃபோன் பேசிட்டு நான் சொல்கிறதே காதில் வாங்கலாமான்னு சொல்லிடுவேன். அட, இன்னைக்குன்னு பார்த்து டிவியில் நல்ல பாட்டாக ஓடுது. அப்புறம் என்ன, நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. நம்ம வாட்டுக்கு அம்மா வர வரைக்கும் உட்காருவோம். வாங்கக்கா எல்லாரும். நாங்கள் தான் இன்னைக்கு சாயங்காலமே டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவோமே, அப்படியே எல்லாரும் இப்படி வந்து அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அட நீ வேற பூமா, நீங்கள் வந்ததே எனக்கு தெரியாது. இங்கே சின்ன பொண்ணு தான் காலையில் ஓடி வந்து சொல்லவும் எனக்கு கையும் உடலை காலும் உடலை. நைட்டே தெரிஞ்சிருந்தா நாங்களாம் கண்டிப்பாக நைட்டே வந்திருப்போம். இப்போ எப்படிமா இருக்காரு? அதெல்லாம் நல்லாதாக்கா இருக்காரு. சும்மா தான் ஒரு சின்ன ஃபுட் பாய்சன் ஆகி போச்சு. அதுக்கு வந்து சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சுட்டு வந்து இப்படி ஆஸ்பத்திரியில் கிடக்காரு. என்னத்தை பண்ண, ஒரு 4 தடவை வாந்தி எடுத்துருந்தாலே தானாக சரியாக போயிருக்கும். அதுக்கு போய் இவ்வளோ பில்லாக போட்டு தீட்டி வச்சுருக்காங்க. இவர் வந்து இங்கே படுத்து கிடக்காரு. சரி, நீ அப்படி என்னத்தை தான் போட்டு சமைச்ச? அட எப்பவும் நான் சமைக்கிற மாதிரி தாக்கா சமைச்சேன். இவர் தான் வெளியே என்னத்தனாலும் திருட்டு வந்திருப்பாரு. நான் சமைச்சதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. அதானே இவன் என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா? யாராவது பின்னாடி இருந்து சவுண்டு கொடுக்குறது? நான் தான். உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? ஓ சொர்ணாக்கா நீங்களா? சரி. அட போங்கக்கா, உண்மையிலே நான் நல்லா தான் சமைச்சேன். இந்த மனுஷனுக்கு சரி வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது?
பாவி, என்னத்துக்குள்ளேயாச்சும் எதையாச்சும் போட்டு கலக்கி எனக்கு இப்படி முடியாம வர வச்சுட்டு இப்ப பேச்ச பத்தியா இவளுக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு ஏன் பூமா மூஞ்சில் அடிபட்டிருக்கு? அது வந்து அது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போது கீழே விழுந்துட்டாருக்கா, அதனால அடிபட்டுருச்சு. என்னது கீழே விழுந்துட்டேனா? பூமா, நீ இழுக்கிற இழுவையிலே தெரியுது நீ தான் அவரை அடிச்சு துவச்சிருப்பன்னு. பரவாயில்ல, அப்பக்கப்ப சின்ன பொண்ணுக்கும் மூளை வேலை பார்க்குது. அட சின்ன பொண்ணு, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? நான் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அப்பெல்லாம் நான் யாரையும் அடிக்க மாட்டேன். நானும் அடிக்கலையே, அவர் தான் எங்கேயோ இங்கே வரும்போது கீழே விழுந்துட்டாரு, அதனால தான் அடிபட்டிருக்கு. நானும் அடிக்கல. சின்ன பொண்ணு, பொய்மா, எல்லாம் பொய். என்னன்னு இவ்வளவு நேரம் அமைதியா படுத்திருந்தீங்க, இப்ப திடீர்னு எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்க? அந்த கொடுமையை ஏமா கேட்குற? நைட்டு முடியல ஆஸ்பத்திரிக்கு போவோன்னு சொன்னதுக்கு உனக்கு என்னையா முடியலன்னு தூக்கி போட்டு மிதிச்சிட்டா. அதுக்கப்புறமா தான் உண்மையிலேயே எனக்கு முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்தே சேர்த்தா. அதனால தான் மூஞ்சில இந்த பல காயங்கள்லாம். இவ அடிச்சுதாமா வந்துச்சு, கீழே விழுந்துட்டேன்னு அப்படியே உங்கள்கிட்ட போய் சொல்றா. எனக்கு வந்தோடனே தெரிஞ்சிச்சுனே பூமாவோட கை வண்ணம், அதனால தான் நான் எதுவும் கேட்கல. பாவம் காமாட்சி அக்காக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, அதனால தான் அவங்க கேட்டிருப்பாங்க. பூமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு அவர் அடிச்ச? பின்ன என்ன காமாச்சேக்கா, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதனால தான் கோவம் வந்து 2 போடு போட்டேன், மூஞ்சி இப்படி ஆகிப்போச்சு. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான். சரி சரி, விடுங்க விடுங்க. சரி, நீங்களாம் காலைல சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல, வாங்க நானும் சாப்பிட தான் போகிறேன். அப்படியே போய் சாப்பிட்டு வெளியே போய் உட்காருவோம் கொஞ்ச நேரம். இல்லை பூமா, இருக்கட்டும், நான் வீட்டில் இன்னும் சமைக்க கூட இல்லை. அவளுக்கு 2 பேர் என்ன கூத்தடிச்சு வச்சிருக்காளுகளோ தெரியல, அதனால் நான் அப்படியே கிளம்புறேன். அப்படியே பார்த்துட்டு போவோம் தான் வந்தேன், பார்த்துட்டேல, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன காமாட்சியக்கா? என்னம்மா? வாங்கக்கா போய் சாப்பிட்டு போவோம். எதுக்கா வேணான்னு சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ வேணான்னு சொன்னீங்கன்னா அவள் எங்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்க மாட்டா. பேசாமல் வேணான்னு சொல்லாமல் வாங்க, சாப்பிட்டு அப்புறம் பொறுமையாக வீட்டுக்கு போவோம். இங்கே பாருமா, எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லை. உனக்கு வேணா நீ சாப்பிட்டுட்டு பொறுமையாக வா, எனக்கு வீட்டில் வேலை கிடக்கு, நான் கிளம்ப போகிறேன். ஆளை பாரு, ரொம்பவும் தான் பண்ணும். வரலைன்னா போட்டோம், நம்ம மட்டும் போவோம். பூமா நீ வா, நம்ம எல்லாரும் போய் சாப்பிட்டு வரலாம். யார் என் கூட வந்தாலும் அவங்கவுங்க பிள்ளை அவங்கவுங்க தான் கட்டணும். நான் சும்மா நான் சாப்பிட்றதுக்கு மட்டும் தாப்பா கட்டுவேன். சொல்லிட்டேன் இப்போவே, ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கே நிறைய காசு செலவாயிடுச்சு. அசிங்கப்பட்டாங்க. இதெல்லாம் தேவையாக்கா அவங்களுக்கு? வாங்க வாங்க, எல்லாரும் வெளியே போவோம். சரிம்மா, அப்போ எல்லாரும் சாப்பிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். அப்படியே பஸ் பிடிச்சி கூட வீட்டுக்கு போயிடுறேன். என்ன ஏக்கா, நாங்களும் வரோம். ராணி அக்கா மட்டும் இருந்து சாப்பிட்டு வரதா இருந்துட்டு வரட்டும், நாங்களும் அப்படியே கிளம்புறோம். சரி, அப்போ வா சின்ன பொண்ணு போவோம். பூமா, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். என்ன? சரிக்கா சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி பூமா, நானும் கிளம்புறேன். சரிக்கா. சரி பூமா, அப்படியே அப்போ நாங்களும் கிளம்புறோம். சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வா. என்ன ராணி அக்கா, வரீங்களா? இப்படி வாரேன் வாரேன். சரி, நானும் கிளம்புறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. வாங்க வாங்க, மூஞ்ச உடனே தூக்கி வச்சுக்குவீங்க. எங்க போனாலும் ஓசி சோறுக்கு ஆசைப்படுறது. ஆமா, இவ அப்படியே ஆசையே பட மாட்டா. வா. சரி சரி, போங்க போங்க. இன்னும் இந்த ராணியக்கா திருந்தவே இல்லை.